வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. எனக்கு வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து கால்ஸ் பண்ணி என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து பிகினர் அதாவது ஒரு பிகினராக இருக்கிறதானே எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபாரெக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் எதாவது கிளாஸஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. நான் கிளாஸஸ் பண்ணுறது உண்டு. கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். நம்ம என்னுடைய ஐபியில் வந்து ஜாயின் பண்ணி பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து நான் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்ன நான் பண்ணுவேன், எப்படி நான் ட்ரேட்ஸ் எடுப்பேன், எந்த மாதிரி நான் ட்ரேட் லாஸஸ் வந்து நம்ம வரும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் வந்து எவ்ரி வீக்ஸ் வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். டேரெக்டாக நம்ம வந்து சொல்கிறது தான். நம்ம மார்க்கெட்டில் டேரெக்டாக வந்து நம்ம எப்படி அனலைசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லித்தரோம். ஸோ இது வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம அது புரியும். ஸோ இப்போ நான் வந்து டோட்டல் புதுசு. எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. நான் வந்து இப்போ தான் நான் என்ட்ரி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எப்படி ஃபாரெக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து எவ்ரி கிளாஸஸ் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ அது நம்ம சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா அது வேறு மாதிரி போகும் சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு தான் நம்ம யூடியூப் வீடியோஸ் நம்ம வந்து அதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய GreenPips சேனலில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பிளேலிஸ்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்னென்னா ஃபாரெக்ஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 5 வீடியோஸ் தான் இருக்குது. இது நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் பார்க்கலாம். சரிங்களா? இது பிகினர்ஸாக இருக்கட்டும், அதாவது ஒரு மிட் லெவலில் இருக்கிறவங்க வந்து இது நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து ப்ரோக்கு வந்து நம்ம பண்ணுறதில்ல. சரிங்களா? ப்ரோ வந்து அவங்களே ட்ரேட் பண்ணிக்குவாங்க. நம்ம வந்து ஒரு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு மிட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்லி தரணும். ஸோ நீங்கள் ப்ரோவாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைவ் கிளாஸஸில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதாவது ஆன்லைன் கிளாஸஸ். ஓகேங்களா? ஸோ அது கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறது தெரியும். நம்ம ஐபியில் இருக்கணும், ஆல்ஃபாவில் இருக்கணும், என்னோடய ஐபிஎல் லிங்க்கில் ஜாயின் பண்ணியிருக்கணும், டெபாசிட் பண்ணியிருக்கணும், மினிமமாவது ஒரு டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதுவும் சில பேர் கேட்குறீங்க, எனக்கு எதுவுமே தெரியாமல் எதுக்கு டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னென்னா ட்ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம செஞ்சால் தான் புரியும். வெளியே இருந்து வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பழகவே முடியாது. ஓகே. நீங்கள் மினிமமாக வந்து ஒரு $100 டெபாசிட் பண்ணி இருக்கும்போது தான் எனக்கு அது யூஸ். ஸோ அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ சும்மா வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லும்போது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கும்போது தான் அதுக்கான ஒர்த்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கேட்குறதுக்கூடிய ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஸோ இது நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, இல்லாட்டினா கேர்லெஸ்ஸாக தான் இருப்போம். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஓகே. இந்த ஃபாரெக்ஸ் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோஸ் இருக்குது. இதில் வந்து டோட்டலாக ஃபுல்லாக பேசிக்காக அதாவது இந்த எல்லா வீடியோஸ் பண்ணதிலே எல்லாமே இது வந்து இதுக்குள்ளே அடங்கிடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அனலைசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து எவ்ரி வீக் டெய்லி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது எவ்ரி வீக்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அனலைசிஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். கூடிய விரைவில் டெய்லி வரும். நீங்கள் எப்போ லைக்ஸ் ஜாஸ்தி ஆகுதோ, 500 லைக்ஸ் ஜாஸ்தி ஆகுதோ அப்போ வரும். ஓகே. இது பிகினர்ஸ் வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ட்ரேட்ஸ் வந்து எப்படி, அதாவது MT5 எப்படி அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கே பை பண்ணணும், செல் பண்ணணும், அப்போ ஹாரிசான்டல் லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, ட்ரெண்ட் எப்படி ட்ரா பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள், என்னென்ன ஆர்டர்ஸ் டைப்ஸ் இருக்குது, நம்ம பை எப்படி பண்ணுறது, அதாவது கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பை பண்ணுறது எப்படி, ஆல்ரெடி பெண்டிங் ஆர்டர்ஸ் எப்படி போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பிகினர்ஸ் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? இது நார்மலாக வந்து ஃபாரெக்ஸ் உடைய டிப்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, பேசிக்கான விஷயங்கள். அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அட்வைஸ் மாதிரியோ, அதாவது டெக்னிக்கலாக இல்லாமல் நம்ம வந்து மைண்ட் ரீதியான விஷயங்கள் வந்து இங்கே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து இந்த பிளேலிஸ்ட்டை தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஒவ்வொன்றா வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இப்போ வந்து இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கோல்டோடைய வீக்லி அனலைசிஸ் நம்ம பார்க்குறோம். என்றைக்கோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 இருந்து செப்டம்பர் 3 வரைக்கும் இருக்கிற அனலைசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இப்போது மந்த் எண்டு வந்து நம்ம முடிகிறதுனால மந்த்லி சார்ட்டும் ஜஸ்ட் ஒரு விசிட் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வீக்லி டெய்லி நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே. இப்போது நம்ம லாஸ்ட்டு அனலைசிஸில் நான் சொல்லியிருந்தேன், இது என்ன அப்படின்னா 1800 எபோவ் மார்க்கெட்டில் இருக்கும்போது நம்ம வந்து பைக்கான ஒரு சிச்சுவேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நிறைய பேர் வந்து இருக்கலாம், செல்லில் வந்து ஏதாவது லோக்காக இருக்கலாம். சார் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லேயும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ
இப்போ நம்ம பை பண்ணலாமா இல்லை இந்த செல் ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது இந்த அனலைசிஸில் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. இப்போது இது இன்னும் 2 நாள் இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் மண்டே டியூஸ்டே 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மந்த் முடியும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா மந்த்லி வைஸ் பார்க்கும்போது 1833க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நெக்ஸ்ட் மந்த் வந்து மார்க்கெட் வந்து 1900 லெவல் வந்து ரீச் ஆகும். ஓகே, இது வந்து மந்த்லி வைஸ் நான் சொல்கிறேன். க்ளோசிங் வந்து இந்த மந்த் க்ளோசிங் வந்து எபோவ் 833 மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தென் 1900 லெவல் போயிடும். சரிங்களா? இது வந்து மந்த்லி வைஸ். ஓகே, இப்போ வந்து வீக்லி நம்ம பார்ப்போம். வீக்லி அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு மிட் ஜோனில் நிற்குது. இப்போ வந்து ஒரு பை பண்ணலாமா அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு லெவல் தான். இட்ஸ் மீன் நெக்ஸ்ட்டு அதாவது மண்டே மார்னிங் நம்ம வந்து பை பண்ணலாமா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஃப்ரெஷ் பை எடுக்க வேண்டாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா மார்க்கெட் அதான் நம்ம மந்த்லி நான் சொன்ன மாதிரி இப்போ வீக்லி வந்து இந்த 1833க்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் மார்க்கெட் வந்து தென் 1900 லெவல் வரைக்கும் போகும். அப்போ நம்ம வந்து பை எடுக்கலாம். இது எப்படின்னா இப்போ டே கேண்டில் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் எகெயின் டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பை. ஓகே, இது ஒரு சினாரியோ. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குட் பை ஜோன் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 1805 அந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து அந்த லெவல் வரைக்கும் வரும்போது 1805 லெவலில் வரும்போது பை பண்ணுறது ஒரு நல்ல ஒரு பை ஜோனாக இருக்கும். அது வந்து நம்ம டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? அது வந்து ஒரு நல்ல ஒரு பைக்கான ஒரு நல்ல ஒரு இடம். அதாவது மண்டே வந்து மார்க்கெட் இது ஃபால் ஆகிட்டு தென் பை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல கேண்டில் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா ஒரு நல்ல பை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இடம். சரிங்களா? பட் இன்னொரு சினாரியோ இருக்குது. என்ன அப்படின்னா இது வந்து டபுள் டாப் அப்படிங்கிறது செய்துட்டு மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த ஒரு 1700 ஒரு ஜோன் லைனே போட்டலாம். 1764-65 லைனுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு, டெய்லி லெவலில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் மார்க்கெட் ஃபால் ஆகி க்ளோஸ் ஆகக்கூடாது. இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு, டெய்லி கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா தென் எகெயின் வந்து ப்ரீவியஸ் லோ வந்தது வரைக்கும் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுங்க. ஸோ செல் எடுக்கணும் அப்படின்னா ஒரு இடம் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் டெய்லி கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் 1765-64 லெவல் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து செல் எடுக்கலாம். ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா இந்த ஜோனில் இப்போ 1817-30 இல்லை வரைக்கும் 33 வரைக்கும் இருக்கிற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்ஸ் கேண்டில் கிடச்சிது அப்படின்னா நம்ம செல் எடுக்கலாம். ஒன்று. ஸோ செல்லுக்கு வந்து இந்த 2 லெவல்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும். சரிங்களா? பை பண்ணணும் அப்படின்னா எகெயின் சேம் 1764ங்கிறது எகெயின் வந்து ஒரு பை லெவலாக இருக்கும். தென் 1805 1805 லெவலில் இது ரிவர்ஸ் கேண்டில் கிடச்சிது அப்படிங்கும்போது கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து பை பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு லெவல். ஓகேங்களா? ஓகேங்க. இது வந்து நம்ம ஒரு டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஓகே ஓகே இப்போ ஒரு டெய்லி சார்ட் இது. ஸோ நான் சொன்ன லெவல் பார்த்தீங்கன்னா இந்த 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 லெவல். ஓகே, 1806.5 லெவல். ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த ஜோன் 1827-30 லெவலுக்கு மேலே மார்க்கெட் போனால் தான் நெக்ஸ்ட்டு வந்து பை எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல பை பண்ணக்கூடாது. இப்போது 1833-30 லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தென் நம்மளுடைய டார்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1869-70 தென் 1976 அந்த லெவல். ஓகேங்களா? இது வந்து பைக்கான ஜோன்ஸ். ஓகேங்க, இந்த அனலைசிஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் பண்ணவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
தென் லைக்ஸ் வந்து நம்ம கேட்க போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் தர போகிறதில்ல. ஸோ அதனால் விட்டாச்சு. விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம செய்கிறது நம்ம செய்துட்டு தான் இருப்போம். நீங்கள் செய்கிறது செய்துகிட்டே இருங்க. ஓகே, பார்த்து பொறுமையாக நான் அக்கௌண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி லாட் சைஸ் போட்டு பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னதுனால எல்லாமே கரெக்டாக அதே மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரும் ஓனாக நீங்களே வந்து, ஏன்னா உங்கள் ஃபண்டு, ஸோ நீங்கள் ஓனாக வந்து அனலைசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஸோ நீங்களும் அனலைசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க, சரிங்களா? இப்போ ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட ஒருத்தனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்களும் அது அனலைசிஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருக்கும், சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.